ஓகே, இன்றைக்கி ஐடிஇ பற்றி பார்க்க போகிறோம். ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். பைத்தானை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐடிஇ இருக்குது? நம்ம சி ப்ரோக்ராமிங் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குவின்சி 2005 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் பார்த்தோம். அது வழியாக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஐடிஇ இருக்கா அப்படின்னா PyCharm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஐடிஇ இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம இன்டகிரேட்டடாக கோடிங் பண்ணிக்கலாம், அப்படியே ரன் பண்ணிக்கலாம், இல்லை டீபக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட்பேட்++ல் என்ன பண்ணோம் அப்படின்னா டைப் அடித்தோம், அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் அங்கேருந்து நம்ம அந்த குறிப்பிட்ட பாத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பைத்தான்னு கொடுத்து ரன் பண்ணோம். பட் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் கோடிங் பண்ணி ரன்னுன்னு கொடுத்தா ரன் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் நமக்கு இருந்தால் நமக்கு கற்றுக்கிற டைம் வந்து கம்மியாகும். அதனால் இந்த PyCharm அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், PyCharm அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா jetbrains.com/PyCharmனு இருக்குது. இதில் டவுன்லோட் PyCharm பேஜுக்கு போங்க. இதில் பாருங்கள் விண்டோஸ் இருக்குது. இந்த விண்டோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷன், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது ப்ரொஃபஷனல், இது பெய்டு வெர்ஷன், இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் கம்யூனிட்டி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. நம்ம PyCharm எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இதில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.